செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நாம இப்போ ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்க்கலாம். இந்த தகவல் இருக்குல்ல, இது ஏஐ பத்தின விக்கிபீடியா கட்டுரையிலேருந்து எடுத்தது. நம்ம டே டு டே லைஃப்ல கூகுள் சர்ச்லேருந்து நெட்ஃப்ளிக்ஸ் நமக்கு படம் ரெக்கமெண்ட் பண்றது வரைக்கும் ஏஐ எப்படி யூஸ் ஆகுதுன்னு புரிஞ்சுக்க இது ஹெல்ப் பண்ணும். சரி, இதுல 3 முக்கிய விஷயங்கள் இருக்கு. முதலாவது, ஏஐனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கம்ப்யூட்டர்ஸ மனுஷங்கள மாதிரி யோசிக்க, கத்துக்க, அப்புறம் முடிவெடுக்க வைக்கிறது தான் இது. நம்மள மாதிரி யோசிச்சு செய்ய வேண்டிய வேலைகளை மெஷின் செய்ய வைக்கிறது தான் இதோட குறிக்கோள். ரெண்டாவது, ஏஐ எப்படி வேலை செய்யுது? இதுல முக்கியமானது மிஷின் லேர்னிங். அதாவது கம்ப்யூட்டர்ஸ் அதுவாவே டேட்டால இருந்து கத்துக்கிட்டு அதோட வேலையை இன்னும் பெட்டரா பண்ணிக்கும், நம்ம தனியா அதுக்கு ஃபுல்லா கோட் பண்ணாமலேயே. இப்போ ஸ்பாம் இமெயில் வருதில்ல, எது ஸ்பாம் எது இல்லன்னு கம்ப்யூட்டரே கத்துக்கிறது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இது மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க ஏஐ யூஸ் ஆகுது. கடைசியா, ஏஐ எங்கெல்லாம் பயன்படுது? நீங்க டெய்லி யூஸ் பண்ற கூகுள் சர்ச், யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை ரெக்கமெண்ட் பண்ற சிஸ்டம்ஸ், சிரி, அலெக்சா மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட்ஸ், சில செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்னு நிறைய இடத்துல ஏஐ இருக்கு. இது மட்டும் இல்லாம ஹெல்த் கேர், ஃபினான்ஸ்னு பல துறைகள்லயும் இது இப்போ ரொம்ப முக்கியமா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம உலகத்தை வேகமா மாத்திக்கிட்டு வர்ற ஒரு பவர்ஃபுல்லான டெக்னாலஜி. அதுக்கு நிறைய பயன்களும் இருக்கு.